அப்போ என்ன ஆகும்னா, ஸோ உங்க பிறந்த தேதி அப்படின்னா அதில் வந்து 2 விஷயம் இருக்கும். நல்ல விஷயம் இருக்கும், கெட்ட விஷயம் இருக்கும். அதாவது எப்படின்னா நல்ல குணங்கள் இருக்கும், கெட்ட குணங்கள் இருக்கும். அப்போ நல்ல குணங்கள் என்பது நமக்கு நல்ல கர்மாவை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுலயே கெட்ட குணங்கள் இருந்துச்சுன்னா அது கெட்ட செயல்களை நம்ம செய்யும். அதனால என்ன ஆகும்னா கெட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கக்கூடியதா அந்த கெட்ட கர்மான்னு சொல்றோம். இது நம்ம மட்டும் கிடையாது. இப்போ நம்மளுடைய தாய் தந்தை இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வைப்ரேஷனும் நமக்கு எடுத்துட்டு வந்திருந்தோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு தந்தை இருக்காரு, அவருக்கு வந்து 5 எண் வருதுன்னு வச்சுங்க. இப்போ தாய் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 8 எண் வருது, பிறப்பு எண் 8 இருக்கு, இவருக்கு பிறப்பு எண் 5 இருக்கு அப்படின்னா, இல்ல விதியன் வந்து 4 இருக்கு, விதியன் இங்க 2 இருக்கு, கிழமை எண் இங்க 3 இருக்கு, கிழமை எண் இங்க 9 இருக்கு அப்படின்னா ஒரு 3 நம்பர் வந்து அசோசியேட் ஆகும் ஆக்சுவலா. இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு விதி எண்ணோ இல்ல கிழமை எண்ணோ பிறப்பு எண்ணோ கண்டிப்பாக அவங்க பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா அப்ப தந்தை வழி கர்மாவையும் தாய் வழி கர்மாவையும் சேர்த்து எடுத்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சப்போஸ் தந்தை தாய் வழி கர்மா நமக்கு வரல, அந்த எண்ல இருந்து நமக்கு வரல, அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக அவங்களோட அப்பா அம்மா இல்ல இவரோட அப்பா அம்மா யாராவது ஒரு பிறந்த தேதியிலயோ மாதத்திலேயோ வருடத்திலேயோ அந்த நம்பர் வந்து இந்த குழந்தைக்கு அசோசியேட் ஆகிருக்கும். நீங்க வேணா கால்குலேட் பண்ணி பார்க்கலாம்.